ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா சின்னஞ்சிறு பிள்ளை போல இருப்பவ சேதுபதிய நாடுமே பெத்தவ 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 தன்னை மறந்து மேதல குளிச்சவ சங்கரங்கோயில் காளியம்மா கூப்பிட்டா தாயே கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா ஓடி அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா அரக்கு பத்தல தங்களுடையவ அழகு சந்தன காப்புடையவ அரக்கு பத்தல அழகு சந்தன காம்புடையவ அரக்கு பத்தல கண்களுடையவ அழகு சந்தன காப்புடையவ அழகு சந்தன காம்புடையவ வேண்டிய வரமும் தான் கொடுப்பா நம்ம ஊரு மாரியம்மா கூப்பிட்டா தாயே கூப்பிட்டா ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா தாயே கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா ஆத்தா சிங்க வாகன மேல் இருப்பவ ஜெகம்புகழுமே பெருமை பெற்றவ 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 அம்மா பெட்டிய காத்து நிற்பவ கண்ணி நம்ம காளியம்மா கூப்பிட்டா தாயே கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா தாயே கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா திருப்பரங்குன்றம் பக்கத்திலே தேங்காய் கம்மா ஓரத்திலே திருப்பரங்குன்றம் பக்கத்திலே தேங்காய் கம்மா ஓரத்திலே வேண்டிய வரமும் தான் கொடுப்பவ வெயில் வந்த மாறியவ கூப்பிட்டா தாயே கூப்பிட்டா அவளை கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா ஓடி அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா நம்ம காளியம்மா குதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவோள் நம் தாயான காளியம்மா மாரியம்மா ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் 8 பேர்களும் இப்படி ஆனந்தமாக அந்த நாகலோக பட்டணத்திலேயே அப்படியே பிறந்திருக்கார் சரி பார்த்தார் நாகராஜனும் நாககடி மன்னனும் ஆஹா குழந்தையை கையில் எடுத்து ஆமா குழந்தைகளுக்கு பெயர் நாமம் கொடுக்காங்க ஆஹா என்ன பேர் கொடுக்கலாம் என்ன பேரு இவர்களோ சக்தி அம்சத்தில் வந்து பிறந்த காரணத்தினாலே சக்தி வாய்ந்த பெயர்கள் தான் தர வேண்டும் சரி ஆகையினாலே என்ன பெயர் கொடுக்கலாம் என்ன காளியம்மா மாரியம்மா மாரியம்மா காந்தாரி பத்திரகாளி காளியம்மா மாரியம்மா மாரியம்மா காந்தாரி பத்திரகாளி அவ துர்க்கை என்று பெயர் கொடுத்தா துணிவுடைய குழந்தையர்க்கு அங்க 8 நல்ல குழந்தைகளை அங்க ஏற்றமுடன் வளர்த்து வாரா அந்த நாகலோகம் தன்னதிலே அந்த நாகலோகம் தன்னதிலே அங்க ஆனதொரு நேரத்திலே நாகலோகம் தன்னதிலே நாகலோகம் தன்னதிலே ஆனதொரு நேரத்திலே இப்படியாக ஒரு குழந்தை இல்லை என்று ஏங்கி தவித்த அந்த நாகராஜருக்கும் நாகனிக்கும் ஆமா நாகராஜனும் நாகனி யாரு இவங்க 2 பேருமே பாம்பு ஆமா பாம்பின் இனத்தை சார்ந்தவங்க சரி பாம்பின் இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஆமா பாவியர்களாக இந்த சக்தி நிறைந்த அட்டகாளி பெண்கள் 8 பேரும் பிறந்திருக்கா சரி ஒரு குழந்தைக்கு தாமா தவம் இருந்தா ஒரு குழந்தைக்கு தவம் இருந்தா 8 குழந்தை கிடைச்சிருக்கு 8 பிள்ளையும் பொட்ட பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் கவலைப்பட மாட்டாங்களா எதுக்கு கவலை ஏமா எங்க வீட்டுல 8 பிள்ளைங்க இருந்தா நான் வருத்தப்படுவேன் நான்லாம் கவலைப்பட மாட்டாப்பா ஏன்னா நிறைய நகை நட்டு தொங்க விடணும்ல அப்படி நான்லாம் கவலைப்படவே மாட்டேன் 8 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா கவலைப்பட மாட்டீங்களா என்ன செய்வீங்க கொஞ்ச காலம் வளர்க்குற வரைக்கும் கஷ்டம் சரி கஷ்டப்பட்டு வளர்த்துறேன் பிறகு 8 பேருக்கு 8 அட்டையை போட்டு கொடுத்து கம்மா வேலைக்கு போங்கன்னு அனுப்பிவிடுறேன் கம்மா வேலையா கம்மா வேலை நம்ம சங்கர் கோயில் இருக்கவா செய்யுது அது எல்லா இடத்துலயும் இருக்கும் ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அதுக்கு பேசாம டவுன்லயே இருந்துட்டு போயிடலாம் அங்க வேலையா நடக்குன்னு கேக்கீங்க சம்பளம் வெட்டி சம்பளம் நாங்கெல்லாம் அப்படித்தாப்பா அப்படியா ஆமா இந்த அம்மா விடிய விடிய வில்லடிக்கும் என் சொந்த மாமியா தான் வேற யாரும் கிடையாது விடிஞ்சதுக்கு அப்புறம் கம்மா வேலைக்கு போயிரும் அங்க போய் தூங்குறது வீட்டுல அங்க போய் தூங்கிடுவேன் அப்ப இந்த பொம்பளை டபுள் சம்பளம் வாங்குது ஹலோ
பாத்தீங்களா? ஆகையினாலே பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை தரையில் விட்டோம் என்று சொன்னால் தண்டைக்கால் நோகும் என்று, பூமியில் விட்டோம் என்று சொன்னால் பொற்பாதம் நோகும் என்று, ஆமா தோளிலே தொட்டில் கட்டி தடையிலே நடைபெறத்தி நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமாக அக்கா தங்கச்சி 8 பேரும் வளர்ந்து வாரா. ஆஹா யாரு? இந்த நம்ம காட்டு நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட என் தாயான பத்ரகாளி மாரியம்மா, அவன் நாகம்மா, ஈராத்துக்காரி, இருக்கன்குடி மாறி, இன்னும் இருக்கக்கூடிய காச்சக்காரம்மா, ஆமா அனைத்து பேர்களுமே அப்படியே வளர்ந்து வருகின்றார்கள். சரி, வளர்ந்து வரக்கூடிய அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் எத்தனை வயசாகுது தெரியுமா? எத்தனை வயசு? அங்கு 1 வயது 2 வயது முற்றம் 3 வயதாச்சு, 3 நல்ல வயதாதிலே முடியிறக்கி காது குத்தி, 4 நல்ல வயதாதிலே நடந்தோடி விளையாடி, 5 நல்ல வயதிலே ஆசானியிடம் கல்வி கற்றான். 5 நல்ல வயதிலே ஆசானியிடம் கல்வி கற்றாள். குழந்தைகளுக்கு எத்தனை வயசாகுது? 5 வயசாச்சு. 1 வயது 2 வயது முற்றம் 3 வயதாச்சு. 3 வயசுல இப்படி பிள்ளை அழுதுதுன்னா என்ன செய்வாங்க? 3 வயதிலே முடியிறக்கி காது குத்துவார்கள். ஆமா, மொட்டை போட்டு காது குத்துறது. 4 நல்ல வயதிலே நடந்தோடி விளையாடி, ஆமா 5 வயதான என் தாயான சங்கரங்கோயில் காளியம்மா, ஈராத்துக்காரி, இருக்கக்குடி மாறி அக்கா தங்கச்சி 8 பேரையும் எதுக்கு எங்க கொண்டு போய் விடுதாங்க? எங்க? படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப 5 வயசுக்கு அப்புறம், அந்த காலத்துல 5 வயசுல தான் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆமா, ஆனா இந்த காலத்துல 2.5 வயசுல கொண்டு விட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துல. 2.5 தாண்ட முன்னே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆமா, அது என்ன கிளாஸ் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ப்ரீகேஜி. ப்ரீகேஜியா? ஆமா, 2.5 வயசுல ஒரு பள்ளிக்கூடம் சேர்க்கறது ப்ரீகேஜியா? பேர் தான் ப்ரீகேஜி. ப்ரீகேஜினா பைசா எதுவும் கட்ட வேண்டாமா? பைசா கட்டலன்னா யார் சேர்த்துக்கு வா பள்ளிக்கூடத்துல. பிறகு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? தாயையும் பிள்ளை பிரிச்சு வைக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் ப்ரீகேஜி. ப்ரீகேஜா? ஆமா. சரி, அதுக்கடுத்து? அதுக்கப்புறம் எல்கேஜி. அதுக்கப்புறம் யூகேஜி. கடைசியில பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லயா? எதுக்கு ஐயா? பஸ் ஸ்டாண்ட் தானம்மா அது? வாத்தியார் தான் அதை கரெக்டா சொல்லுவார். அப்படியா? மைக்கில் என்னெல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம எல்லாம் அறவர படிப்பு ஒன்னாப்புல கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, அதான் படிக்கல நானு, அதனால அதை சொல்ல வேண்டாம். ஆமா, வாத்தியார் சொல்ல. இந்த 3 கிளாஸ் படிக்க பண்ணி முக்கா குறுக்கத்தை விற்க வேண்டியிருக்கும். இல்ல, அதை என்ன செய்ய? ஏன்னா காம்பவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும்னா. காம்பவுண்ட்லயா? கான்வென்ட்ப்பா. கான்வென்ட்டா? நான் வேற காம்பவுண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய என் தாயான காளியம்மா மாரியம்மா, என் தாயான பத்ரகாளி நாகம்மா, ஆமா, என்னென்ன படிப்பெல்லாம் படிக்காங்க தெரியுமா? என்ன படிப்பு? அங்க யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகு தண்டை, சிலம்பு தொழில். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகுடைய சிலம்பு தொழில். அங்க கூடு விட்டு கூடு வாயும் குசலை வித்தை தான் படித்தாள். கூடு விட்டு கூடு வாயும் குரலை வித்தை தான் படித்தாள். அங்கே மல்லடமோ சிலம்பு தொழில் மர்மங்களும் தான் படித்தாள். மல்லடமோ சிலம்பு தொழில் மர்மங்களும் தான் படித்தாள். அங்கே படிக்காத பாடம் எல்லாம், படிக்காத பாடம் எல்லாம் இவர்கள் பைங்கிளிமார் கற்றுணர்ந்தார். படிக்காத பாடம் எல்லாம், படிக்காத பாடம் எல்லாம் இந்த பைங்கிளியால் கற்றுணர்ந்தார். என்னென்ன படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க? அந்த காலத்துல 1ஆப்பு 2ஆப்புலாம் கிடையாது. என்னென்ன படிப்பு இருக்கு தெரியுமா? யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகு தண்டை, சிலம்பு தொழில். சிலம்பாட்டம் தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? இப்பதான் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் சிலம்பாட்டம் சொல்லி தராங்க. ஏன்னா அந்த வித்தையெல்லாம் ஆம்பளை பையங்க படிக்காங்களா, பெண் குழந்தைங்க கண்டிப்பா படிக்கணும். அப்படிதானே? தற்காப்பு கலையை கண்டிப்பா பெண் குழந்தைமார்கள் கண்டிப்பா படிச்சே ஆகணும். என்ன? அப்பதான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆமா. இன்னும் என்ன படிப்பெல்லாம் படிக்கின்றார்? என்ன படிப்பு? ஓலை எது எழுதுவாள் உற்றதொரு காளியம்மா. ஆமா. எல்லா படிப்பையும் படித்து வந்த அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் 12 வயசாச்சு. அடே அப்பா. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு 12 வயசுக்கு அப்புறம் தான் விவரமே தெரியுமா? அது வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. அப்படிதானே? அதெல்லாம் அந்த காலத்துல 12 வயசுக்கு விவரம் தெரிஞ்சது அந்த காலம். சிரிக்காங்க பாருங்க, அனுபவம். அப்படிதானே? 12 வயசு வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. பொதுவா பொம்பளை பிள்ளைகளுக்கு. இப்ப ஆம்பளை பையங்களுக்கு 25 வயசு வரைக்கும் கவலையே கிடையாது. அது வரைக்கும் காலரை தூக்கி விட்டுட்டு போய் கின்னு அலைவாங்க. அது இப்பமா அப்படித்தான் அலைகிறாங்க. ஆமா,
எது வரைக்கும் அலைவாங்க? எல்லாம் ஒரு கட்டையை போடுற வரைக்கும். அது வரைக்கும் இந்த பிறகு எம்மா தாயி சரணம்னு இருப்பாங்க. அதானே. அதுக்கப்புறம் எங்கேயும் நிக்க முடியாது. போன் வரும். எங்க எங்க இருக்கீங்க? ஏங்கன்னு எங்க யார் கேட்கா? ஏங்க எங்கடா இருக்க அப்படின்னு கேட்காங்க. அது மைக்கு போட்டு வேற சொல்லுதீங்க. என்ன செய்ய? நிறைய பேர் பேசுறாங்க. அதுவும் நல்லதுதாம்மா. ஏன்னா வந்து கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாராவது ஒரு ஆளுக்கு அடங்கி போகணும். அப்படின்னா தான் குடும்பம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கும். ஆமா, ரெண்டும் இப்படி முட்டிப்பிள்ளையே நின்றுன்னு வச்சுக்கோயே, அவ்வளோதான். அப்புறம் தான் அது சரியே வராது. என்னாலும் முட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் 12 வயசாச்சு. சரி. 12 வயதா என்ற ஆயான பத்திரகாளி அம்மா ஆமா மாரியம்மாட்ட சொல்றா, எப்படி அடியே தங்கச்சி மாறி, என்ன அக்கா, அடியே அடியே வாடி 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 சொல்லுடி. நம்ம 8 பேரும் பார்த்தா எப்படி இருக்கும்? 8 பேரும் பியூட்டிஃபுல் கேலா இருக்கமா? அதுதானே. ஆமா, மங்கையர்களா இருக்கு. ஏன்னா பெண்கள்னாலே அழகுதான், அப்படிதானே? அதாவது பகவான் வந்து உலகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டான், எல்லா ஜீவராசியும் படிச்சுட்டானா? சரி. முதல்ல ஆணை படைச்சானா பெண்ணை படைச்சானா? தெரியலையா? முதல்ல ஆண்களை தான் படைச்சாரு. ஆண்களை படைச்சா. ஆமா, ஆண்களை படைச்சதுக்கு அப்புறம் உலகத்தை பார்க்க அழகாவே தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளையும் சொல்லையா இருந்தா எப்படி பார்க்க நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் பெண்ணை படைத்தான். அதுக்கப்புறம் தான் உலகத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா தெரிஞ்சதான். ஆமா, எங்க பார்த்தாலும் கலர் 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 கலரா தெரிவாங்கல்ல. இப்ப ஆண் பெண் வித்தியாசமே தெரியலையே. வித்தியாசம் தெரியலையா? அப்படியா? கலர் கலரா தான் போட்டுருக்கு. கலர் கலரா போடுவாங்க. எங்களை மாதிரி இப்படி ஹேர் ஸ்டைலா வைப்பாங்க. ஆமா ஆமா. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி 8 பேருக்கு விவரம் தெரிந்து சரி பத்திரகாளி மாரியம்மாட்ட கேக்கா, எப்படி அடியே நம்ம 8 பேரும் எப்படி இருக்கோம்? 8 பேரும் பெண்களாக இருக்கும். தாயை பார்த்தா எப்படி இருக்காங்க? பாம்பாக இருக்கின்றார். தகப்பனும் பாம்பா தான் இருக்காரு. 2 பேர்ட்டையும் போய் அம்மான்னு கூப்பிட்டா இல்ல அப்பான்னு சொன்னா என்ன சொல்றாங்க? புஸ்ன்னு வருவாங்க. புஸ்ஸு புஸ்ஸுன்னு வராங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து பாசையே கிடையாது. ஆகையினால் நம்ம பிறந்த காரணத்தை தெரியணும்னா யார்கிட்ட போய் கேட்கலாம்? நம்மள பெத்து எடுத்தாங்களா இல்ல தத்து எடுத்தாங்களா? ஒருவேளை அப்படி இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். ஆமா என்று அக்கா தங்கை 8 பேரும் தன்னுடைய பிறவி காரணத்தை அறிவதற்காக சரி நேரா பகவானை நினைத்து தவம் இருக்காங்க. நம்மளை படைத்தது பகவான். அக்கா தங்கச்சி 8 பேர் எங்க இருக்கா? நாகலோக பட்டணத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில மணலை கூட்டி விளையாண்டுகிட்டு இருக்கா. சரி. அப்பதான் மாரியம்மா சொல்றா, அடியே காந்தாரி, என்னடி இன்னைக்கு பொழுதே போக மாட்டேங்கி? அதானே, தினம் கும்மி அடிச்சோமே, இன்னைக்கு அது அடிக்கல பத்தியா? அதானே, அதனால கொஞ்சம் போர் அடிக்கு. கொஞ்ச நேரம் கும்மி அடிக்கிட்டு. ஆமா, கலகலப்பா இருக்கும். கும்மி அடிச்சா தான் கலகலப்பா இருக்கும். நானும் புதன்கிழமையில இருந்து இங்க தான் இருக்கேன். வாயை திறக்கவே இல்லை. அதானே. சரி, இன்னைக்கு உன் திருவாயை கொஞ்சம் திறந்துரு, அவங்க எல்லாரும் கும்மி அடிக்கட்டும். ஆகையினாலே அக்கா தங்கச்சி 8 பேரும் அம்மாவுக்கு கும்மி அடிக்கிறது, கொலவ சத்தம் போடுறது, சரி இப்படி ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. ஆகையினாலே அக்கா தங்கச்சி 8 பேரும் நாகலோக பட்டணத்துல அப்படி கும்மி அடிச்சு விளையாடுறா. அது போல பத்திரகாளி வாசல்ல கும்மி அடிப்போமா? வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் எஞ்சி வாங்க, வேமா வாங்க வேமா வாங்க. அவ எப்படி கும்மி அடிச்சு விளையாடுறா தெரியுமா? எப்படி? போடு தன்னாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே தன்னாதினம் தன்னானே தன்னாதினம் தன்னானே போடு தன்னாதினம் 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 தன்னானே தன்னாதினம் தன்னாதினம் தன்னானே. அங்க அம்மன் பிறந்தது அயோத்தி, அம்மன் சடை பிறந்தது சதுரகிரி.